வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிசி டெட்டில் இருக்கக்கூடிய மேத்ஸ் டாப்பிக்கான தனி வட்டி, கூட்டு வட்டி இதுலேருந்து இருக்கக்கூடிய கணக்கு தான் நம்ம செய்ய போகிறோம். ஸ்கூல் புக்கில் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய இந்த தனி வட்டி, கூட்டு வட்டி சம்மந்தமாக இருக்கக்கூடிய கணக்கில் நம்ம செய்யலாம். எதுக்கு வந்து ஸ்கூல் புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, எக்ஸாம்லேயும் ஸ்கூல் புக்லேருந்து கணக்கு கேட்குறாங்க. இந்த தனி வட்டி, கூட்டு வட்டி சம்மந்தமாக அதிகபட்சம் 3 கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த 3 கொஸ்டினுக்கும் நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கூல் புக்கில் உள்ள எல்லா கணக்குகளையும் நம்ம செஞ்சு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த தனி வட்டி, கூட்டு வட்டி சம்பந்தமாக ப்ரீவியஸ் இயர்ஸில் டிஎன்பிசிலையும் டெட்லையும் கேட்கப்பட்ட எல்லா கொஸ்டின்லையும் எடுத்து அப்புறம் செய்யணும். சரிங்களா? எப்பயுமே வந்து நம்ம மேத்ஸ் பொறுத்தவரையில் கணக்கு செய்யணும் அப்படின்னா, சால்வ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஃபார்முலா தெரியணும். ஃபார்முலா மனப்பாடம் பண்ணுறது ஈஸி. சரிங்களா? ஆனால் கணக்குக்குன்னு சில பேசிக் இருக்கு. அந்த பேசிக்கு நம்மளுக்கு நல்லா தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருந்தா தான் நம்ம அதுக்கப்புறம் ஃபார்முலா அப்படிங்கிற ஸ்டெப்புக்கு போய் கணக்கு போட முடியும். சரிங்களா? அப்போ ஒருவேளை இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் கணக்குக்கான பேசிக் எனக்கு தெரியாது அப்படின்னா, கணக்குக்கு தேவையான பேசிக்கை ஒரு வீடியோவாக நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அந்த வீடியோவுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். போய் பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். சரிங்களா? ஒருவேளை உங்களுக்கு பேசிக் தெரியலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தால் இதை தொடர்ச்சியாக பார்க்குறதுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எந்த ஒரு கணக்கு நம்ம செய்யணும்னாலும் அந்த பேசிக் வேணும். அந்த பேசிக் இருந்தால் தான் நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பில் வந்து நம்ம எல்லா ஃபார்முலாவும் ஒவ்வொரு டாப்பிக்காகவும் செய்ய முடியும். பேசிக் தெரியல அப்படின்னா நம்மளால் வந்து கணக்கில் வந்து மார்க் எடுக்க முடியாது. சரிங்களா? அப்போ அந்த பேசிக்கில் வந்து நம்ம நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் இருக்கணும். ஸோ அது தெரியல அப்படின்னா அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ வந்து நம்ம அந்த கணக்கை வந்து சால்வ் பண்ணுவோம். அரவிந்த் என்பவர் ரூபாய் 8000 ஆகாஷ் என்பவரிடமிருந்து ஆண்டுக்கு 7% தனி வட்டி வீதம் கடனாக பெற்றார். 2 ஆண்டுகளின் முடிவில் அரவிந்த் செலுத்த வேண்டிய தனி வட்டியையும் மொத்த தொகையும் காண்க. சரிங்களா? இப்போ இந்த கணக்குல பார்த்தீங்க அப்படின்னா, அரவிந்த் ஆகாஷ்லேருந்து பணம் வாங்கியிருக்காரு. ஆனால் கடைசியில் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, செலுத்த வேண்டிய அமௌண்ட் என்ன கேட்டிருக்காங்க, தனி வட்டியையும் மொத்த தொகையும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பயுமே வந்து யாரும் பணம் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கும்போது தனி வட்டியையும் மொத்த தொகையும் சேர்த்து கொடுக்க முடியாது. ஏன்னா மொத்த தொகையிலேயே ஆல்ரெடி தனி வட்டி இருக்கு. சரிங்களா? அதை சேர்த்து தான் மொத்த தொகை கொடுக்கணும். அப்போ ஒருத்தர் வந்து தனி வட்டியும் கொடுத்து மொத்த தொகையும் கொடுக்க முடியாது. கணக்கில் அப்படி கேட்டிருக்காங்க. அது நம்மளை வந்து கணக்குக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதால 2ஐயும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆனால் யாருமே 2ஐயும் கொடுக்க முடியாது. தனி வட்டியும் கொடுத்துட்டு மொத்த தொகையும் கொடுக்க முடியாது. ஏன்னா மொத்த தொகையில ஆல்ரெடி தனி வட்டி இருக்கு. திருப்பி தனியாக தனி வட்டி கொடுக்க முடியல. சரிங்களா? இப்போ வந்து கணக்கில் எக்ஸாம்பிளை பொறுத்தவரை இந்த மாதிரி தனி வட்டியும் கண்டுபிடிங்க, மொத்த தொகையும் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க. இது ஸ்கூல் புக் கணக்கு, அதனால 2 கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு வந்து ஃபார்முலா இருக்கு. சரிங்களா? ஃபார்முலா எழுதி நம்ம செய்வோம். ஃபார்முலா என்ன அப்படின்னா, I = PNR/100. சரிங்களா? இதுல I அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. P அப்படிங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட், N அப்படிங்கிறது வந்து நம்பர் ஆஃப் டென்யூர். சரிங்களா? R அப்படிங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? இந்த 100 எப்படி எங்க வந்துச்சு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். என்ன அப்படின்னா, அதாவது பிரின்சிபல் அமௌண்ட், எத்தனை வருஷம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் பெருக்கிறது தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? அதாவது இன்ட்ரெஸ்ட். இப்போ என்னன்னா PNR வந்து என்ன, R அப்படிங்கிறது R% R% போட்டுக்கணும். இந்த R% பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், 1/100 போட்டுக்கலாம். பெருக்கல் 1/100 அப்படின்னு போட்டுக்கலாம். இந்த 1/100 என்ன ஆயிரும், இங்க வந்து இதோட சேர்ந்து பெருக்கல். சரிங்களா? அதுதான் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. கன்ஃபியூஸ் உள்ளவங்களுக்காக நான் சொல்றேன். சரிங்களா? ரைட், ஓகே. இப்போ வந்து நம்ம இதை வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிப்போம். இதை வந்து டைரக்டா நம்ம எழுதுவோம். சரிங்களா? பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ, 8000 பெருக்கல் என்ன, ஆண்டு எவ்வளோ, 2 ஆண்டு. சரிங்களா? 2 ஆண்டு, அப்ப 2. ஆர் எவ்வளவு, 7/100. சரிங்களா? இந்த ஒரு 0, 2 0க்கு 2 0 அடிச்சிடும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இதை 2 வந்து அப்புறம் பிரிக்கலாம். இந்த 80 7 இருக்கும். இந்த 0 விட்டு
8 7 இருக்கும். 8 7 56. இந்த 0 சேர்த்துருங்க. இப்போ 2 மிச்சம் 2 இருக்கு சரிங்களா. இந்த 7 8 இருக்குங்க. 8 7 56. அப்புறம் இந்த 0 சேர்த்துக்கிறோம். பெருக்கல் 2 சரிங்களா. இப்படி தான் நம்ம வந்து கணக்கு போடணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து ஒன்று ஒன்றா செஞ்சுட்டு போனால் டைம் எடுக்கும் சரிங்களா. ரைட். இப்போ வந்து இது டேரக்டாக நம்ம பெருக்கும். 0 லாஸ்ட்ல சேர்த்துக்கோங்க. என்ன சரிக்கலாம் பெருக்கலாம். 2 0 0 6 12 12க்கு 2 மிச்சம் 1 2 5 10 10 1 11. இதான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சரிங்களா. ஃபர்ஸ்ட் கேட்டது தனி வட்டி, இதை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கேட்குறாங்க, மொத்த தொகை. மொத்த தொகை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மொத்த தொகைக்கு வந்து டோட்டல் அமௌண்ட் பேர் வந்து டோட்டல் அமௌண்ட். அமௌண்ட் அப்படிங்கிறது ஏ அப்படின்னு பேர் கொடுத்துருவாங்க. டோட்டல் அமௌண்ட் என்ன அப்படின்னா, பிரின்சிபல் அமௌண்ட்டையும் இந்த இன்ட்ரெஸ்டையும் கூட்டுறது தான் டோட்டல் அமௌண்ட் ஏ சரிங்களா. மொத்த தொகை அதாவது பிரின்சிபல் அமௌண்ட்டையும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இன்ட்ரெஸ்ட், இது ரெண்டையும் கூட்டினா தான் நம்மளுக்கு அது மொத்த தொகை சரிங்களா. அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ, 8000. இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 1120 சரிங்களா. 1120 0 2. எக்ஸாம்பிள் நீங்க இந்த மாதிரி தான் போடணும். டக்குன்னு சேர்த்து எழுதணும். 1 9. அப்போ 9120 ரூபாய் அப்படிங்கிறது தான் மொத்த தொகை சரிங்களா. இப்போ இந்த மாதிரி இந்த கணக்கை நம்ம போடணும் சரிங்களா. ஒருவேளை வந்து நம்ம இந்த மொத்த தொகையை இன்னொரு ஃபார்முலா போடலாம். அந்த ஃபார்முலா வச்சு நம்ம போடலாம் சரிங்களா. அதை வச்சு செஞ்சுருவோம். அழைச்சி செய்வேன். எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை நீங்க யோசிக்காதீங்க. தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சொல்லும் போது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் வீடியோவில் சரிங்களா. ஃபர்ஸ்ட் தனி வட்டியை கண்டுபிடிச்சி நம்ம எழுதிட்டோம். அதுல இருந்து மொத்த தொகையை கட்டினாங்க. தனி வட்டியையும் பிரின்சிபல் அமௌண்ட்டையும் கூட்டினா மொத்த தொகை வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், டைரக்டாவே மொத்த தொகை கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. மொத்த தொகைக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன், டோட்டல் அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இது ரெண்டையும் கூட்டணும் சரிங்களா. இப்போ இதுக்கு பி, இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஐக்கு என்ன ஃபார்முலா, PNR by 100. இந்த ஃபார்முலா நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அதுக்காக தான் எழுதுறேன். இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த இங்க ஒரு அமௌண்ட் இருக்கு, இந்த ஒரு அமௌண்ட், ரெண்டுலயுமே பாத்தீங்க அப்படின்னா P அப்படிங்கிறது காமனா இருக்கு சரிங்களா. இந்த P என்ன போறேன், காமனா எடுக்க போறேன். ஸோ இந்த மாதிரி பேசிக்கு தான் நான் வந்து அந்த வீடியோல நிறைய சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு இது புரியும் சரிங்களா. இப்போ நான் என்ன பண்றேன், P வெளியே எடுக்கிறேன். எடுத்துட்ட பிறகு இந்த P யோட என்ன பெருக்குனா இந்த P வரும், 1 பெருக்குனா தான் வரும் சரிங்களா. 1 பிளஸ் அடுத்து இந்த P யோட என்ன பெருக்குனா PNR வரும். அதாவது இந்த P யோட என்ன பெருக்குனா PNR வரும். இந்த P தான் நம்ம எடுத்துட்டோம். மிச்சம் இருக்கக்கூடிய இந்த NR by 100 இத பெருக்குனா தான் PNR by 100 அப்படின்னு வரும் சரிங்களா. இப்பவே இந்த மாதிரி நிறைய லெட்டர்ஸ் இருக்கும்போது நம்ம அதுல இருந்து ஒரு லெட்டரை காமனா வெளியே எடுத்துட்டோம்னா மீதி என்ன இருக்கோ அதை போட்டா போதும். இந்த P நம்ம வெளியே எடுத்துட்டோம், இங்க P எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க 1 வரும். இதுல இருந்து P எடுத்துட்டோம்னா அதோட மீதி என்னலாம் இருக்கோ அது அப்படியே எழுதினா போதும். NR by 100 சரிங்களா. இப்போ வந்து நம்ம இது வந்து டைரக்டாவும் நம்ம வச்சு செய்யலாம், இப்படியே வச்சு செய்யலாம். இந்த மாதிரி காமனா எடுத்து நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இனிமே வர போற கணக்குல இந்த ஃபார்முலா நம்மளுக்கு நான் வச்சு போற மாதிரி இருக்கும். சீக்கிரமா நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும் சரிங்களா. இப்போ பிரீமியம் அப்படிங்கிறது 8000, 1 பிளஸ் என்ன அப்படிங்கிறது 2, R அப்படிங்கிறது 7, 100 சரிங்களா. ரைட் ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம், இந்த 2ஐயும் 100ஐயும் அடிக்க போறோம். 1 2 100ல வந்து 52 இருக்கு சரிங்களா. ரைட் ஓகே. அப்ப 8000 1 பிளஸ் இங்க வந்து 7 தான் இருக்கு சரிங்களா. 1 7 இருக்குன்னா 7 தான், 7 தான் இருக்கு. 7 பை கீழ 50 இருக்கு சரிங்களா. இப்போ நான் அந்த சைடு போறேன். 8000 இதுதான் வந்து நம்ம என்ன பண்ணணும், குறுக்கு பெருக்கல் மெத்தட் சரிங்களா. இந்த குறுக்கு பெருக்கல் மெத்தட்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். இங்க ஒண்ணுமே இல்லைன்னா 1 நான் வச்சுக்கணும் சரிங்களா. இப்போ வந்து 1ஐயும் 50ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 50 சரிங்களா. பிளஸ் 1ஐயும் 7ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 7. அடுத்து பை போட்டுக்கணும். 1ஐயும் 50ஐயும் பெருக்கணும்னா 50, 1 50 50 சரிங்களா. அப்ப 8000
இது 57 கூட்டினா இங்கே 50 சரிங்களா. இப்போ அடிக்கிறோம், 0க்கு 0 அடிச்சிடறோம், 5ல் அடிக்க வைப்போம். 1 5 5, இதில் வந்து 8 மட்டும் எடுத்துக்கிறோம். 1 5 5, மிச்சம் 3 இருக்கும். 30,000, 6 5 30, இந்த 0 சேர்த்தோம். அப்போ 160, 160 57 சரிங்களா. இங்கே வச்சு பிரிக்கிறோம் சரிங்களா. இது அப்படியே டைரக்டா வச்சு பிரிக்கிறோம். 7 0 மிகுனா 0, 7 42, 42க்கு 2, மிச்சம் 4, 1 7, 7 7 4 11 சரிங்களா. கொண்டாடணுமா. 5 5 0 0, 5 30க்கு 0, 3, 1 5 5, 5 3 8, 0 2 1, 9120 அப்படிங்கிறது மொத்த தொகை கிடைச்சு. மொத்த தொகை கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப என்ன கேட்டிருக்காங்க, தனி வட்டி கேட்டிருக்காங்க. முதல்ல வந்து தனி வட்டியை கண்டுபிடிச்சு அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டையும் தனி வட்டியும் கூட்டி மொத்த தொகை கண்டுபிடிச்சு. இப்போ மொத்த தொகை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா நமக்கு தனி வட்டி வேணும் அப்படின்னா இந்த மொத்த தொகையிலேருந்து இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை கழிச்சிடணும் சரிங்களா. இந்த ஃபார்முலா மாற்றி எழுதணும். நான் அழிச்சிட்டே செய்றேன். ஃபார்முலா எப்படி பண்ணணும், மாற்றி எழுதணும் சரிங்களா. நமக்கு வந்து ஐ வேணும் அப்படின்னா இந்த பி என்ன பண்ணணும், இந்த சைடு பண்ணணும். பிளஸ் பி இந்த சைடு என்ன வரும், மைனஸ் பி ஈக்குவல் டு ஐ. தனி வட்டி கண்டுபிடிக்கணும். அதாவது மொத்த தொகையிலேருந்து பிரின்சிபல் அமௌண்ட்டை கழிச்சிடணும். மொத்த தொகை கண்டுபிடிச்சது எவ்வளவு, 9120. பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு, 8000. கழிச்சா எவ்வளவு வரும், 1120 தான் வரும் சரிங்களா. இதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சரிங்களா.